வணக்கம் நண்பர்களே, நீங்கள் வந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடி லெவலில் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணி தயாராகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறது தமிழ் மீடியத்தில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம டிப்ளமோ ட்ரிபிள் இ அது தொழில்நுட்ப உதவியாளருக்கு நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ட்ரிபிள் இக்கு வச்சுருக்கோம். அதே போல் இப்போ மெக்கானிக்கலுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து அதை ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ டோட்டலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10 யூனிட்டுமே கவர் பண்ணுற மாதிரி வந்து நம்ம வந்து மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து 2 புக்காக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஸோ 5 யூனிட் வந்து இந்த புக்கில் இருக்குது, ரிமைனிங் 5 யூனிட் வந்து யூனிட் 6லேருந்து இந்த புக்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க வந்து வாங்கி பயன்பெறலாம். ஸோ நம்ம வந்து ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் சிவில் டிப்ளமோ லெவலில் வச்சுருக்கோம். அதே போல் ஐடிஐக்குமே நம்மக்கிட்ட எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கிள் இந்த 3 கேட்டகரிக்குமே ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. அதே போல் அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் ட்ரிபிளிக்கும் மெக்கானிக்கலுக்கும் சிவிலுக்குமே நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் எப்படிங்க எடுத்தீங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் அவ்வளோ மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டீங்கன்னு கேட்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ் எல்லாமே ஸோ 2024 நீங்கள் கார்ப்பரேஷன் எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த சிலபஸை தான் அவங்க அப்படியே வச்சுருக்காங்க. சரிங்களா, சேம் சிலபஸ் தான். கார்ப்பரேஷனுக்கு ஏற்கனவே நீங்கள் படிச்சிருந்தா இந்த எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா கார்ப்பரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் சிலபஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ மெக்கானிக்கு மட்டும்தான் ஒரு 4-5 யூனிட் மாறி இருக்குது. மற்ற ட்ரிபிள் இ சிவிலுக்கு எல்லாமே சேம் சிலபஸ் தான். ஸோ அதனால தான் அந்த சிலபஸ் வந்து வந்தோடனே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம இருக்குன்னு. ஏன்னா நம்ம கார்ப்பரேஷனுக்கு வந்து டிப்ளமோ லெவல்லையும் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலையுமே நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இது எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரொபோசர் டீம் வச்சுருக்கோம். ஸோ அவங்களுடைய கைடன்ஸில் வந்து தான் இந்த மெட்டீரியல்லாம் நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து தமிழ் மீடியம் எப்படிங்க எடுத்தீங்கன்னு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ தமிழ் மீடியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோர்ஸ் வந்து மெயின் சோர்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான். ஸோ அதுலேருந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் உங்களுக்கு தமிழ் மீடியம் எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாமே எம்சிக்யூ டைப்பில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்டு மேனேஜ்மெண்ட். ஸோ அதுக்கு உங்களுக்கான எம்சிக்யூ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இவங்க தமிழில் வந்து நான் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன், தொழில்துறை மேலாண்மைன்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு தமிழ் மீடியத்தில் மெட்டீரியல் வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு கன்வீனியாக தான் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் கவர்டு மெட்டீரியல்ஸ். நீங்கள் உங்கள் இதை யூனிட்டை பார்த்தா தெரியும், எல்லாமே வந்து சிலபஸ் கவர்டு மெட்டீரியல். ஸோ அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 6000 எம்சிக்யூஸ் மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம யூனிட் வைஸாகவே இருக்குது. உங்களுக்கு வந்து எல்லாமே எம்சிக்யூ டைப்பில் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 700-800 எம்சிக்யூஸ்க்கு வர மாதிரி வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. ஸோ யூனிட் வைஸாக தான் நம்ம கொடுக்குறோம். 10 யூனிட்டுமே இதில் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த 2 மாதம் இருக்குது, ரொம்பவே இந்த மெட்டீரியல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜெனரல் ஸ்டடீஸும் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான மெட்டீரியலுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இது எல்லாமே பிடிஎஃப் கொடுக்குறது இல்லை, ஹார்ட் காப்பியை புக்காக மட்டும்தான் நம்ம இப்போ ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா வாங்கி பயன் பெறலாம். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து நம்ம மெக்கானிக்கலுக்கு இப்போ இங்கிலீஷ் மீடியமும் தமிழ் மீடியமும் ரெடியாக இருக்குது. அதே போல் வந்து நமக்கு வந்து ட்ரிபிளிக்குமே அது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குமே மெட்டீரியல் வந்து நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே வச்சுருக்கோம். விருப்பம் உள்ளவங்க வந்து வாங்கி பயனடையலாம். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சாட் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கெட் பண்ணி நீங்கள் வாங்கி பயனடையலாம். ஸோ தொடர்ந்து இணைந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.